மனுஷ சத்தம் சொல்லும். ஆகாசுவேர் நாட்கள்ல மனுஷ சத்தம் சொல்லுச்சு, சத்ருவினுடைய சத்தம் சொல்லுச்சு, யூத குலத்தை நீ அழிச்சிருன்னு சொல்லுச்சு. யூத குலத்தை இந்த நாட்களில நீ அழித்து விடு. ஆனா தேவ சத்தம் சொல்ல ஆரம்பித்து அதே ராஜா சொல்லுகிறாரு மொர்தெகாய்க்கு, ஆமா நீ என்ன ராஜா செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை கொண்டு போய் செய்யின்னு சொல்லி சத்தம் ஆமென் சொல்லுங்க. மனுஷ சத்தம் சொல்லும் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று குவி. ஆனா தேவ சத்தம் சொல்லும் இது எபிரேயனுடைய மகனா இருந்தாலும் என் பார்வோன் அரண்மனையில கொண்டு வந்து நீ வளர்க்க ஆரம்பி. நல்ல கைய தட்டி அப்பாவை துதிங்க பாப்போம். அல்லேலூயா. மனுஷ சத்தம் சொல்லும் சிங்க கெபிய தரன்னு சொல்லும். ஆனா தேவ சத்தம் சொல்லும் நீ ஆராதிக்கிற தேவன் இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவனா இருந்தாரா. அல்லேலூயா. இந்த 6 மாதங்களில எத்தனை மனுஷ சத்தம் வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், அதெல்லாம் தூக்கி உதறி போடு. இனி தேவ சத்தம் இந்த நாளிலிருந்து உன் செவியில தொனித்து கொண்டே இருக்கும். நல்ல கையை தட்டி எல்லா சாபமான வார்த்தையை கடிந்து கொண்டு துதி பார்ப்போம். சாபமான வார்த்தை நான் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள், இது மெசேஜ் இல்ல இப்ப பேசுறதுனால, ஏன்னா இது ஆண்டவர் பேசுறத சொல்லாம நான் எடுத்து வச்சுக்க மெசேஜுக்குள்ள போக முடியாது. ஆமென், சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஏன்னா சிலருக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் தீர்க்க தரிசனம் வேணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆரம்பத்திலே உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து புறப்பட்டு வந்து பயங்கரமா செங்கடலாம் கடந்து வராங்க. வந்த பிறகு 3 நாட்கள் தண்ணீர் இல்லை. எத்தனை நாள் தண்ணி இல்ல? 3 நாள் தண்ணீர் இல்ல. எல்லாம் தாகத்துல எல்லாம் பயங்கரமா தவிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு ஆண்டவர் மாரா என்கிற இடத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த பேர் என்ன பேரு எனக்கு சரியா தெரியல. சூர் வனாந்தரம் நினைக்கிறேன். தண்ணீர் இல்லாத இடம் என்ன வனாந்தரம்? சூர் வனாந்தரம். 3 நாள் தண்ணி இல்ல. அடுத்தது ஒரு இடம் வருது. அந்த இடத்துல வந்து தண்ணி இருந்துச்சு. ஓ, தண்ணி 3 நாள் கிடைச்சு தண்ணி கிடைக்குதுன்னு சொல்லி வேகமா போய் குடிக்கிறாங்க. பார்த்தா மிகுந்த கசப்பு. அவங்களால கொஞ்சம் கூட விழுங்க என்ன பண்ண முடியல, முடியவே இல்லை. 3 நாள் தண்ணி குடிக்காத ஆட்கள் யாரும் இருக்கிறீங்களா? 3 நாள் தண்ணி குடிக்காத ஆளு, 30 நாள்லாம் தண்ணி குடிக்காத ஆள்லாம் இருக்கிறாங்க இங்க. ஆமென். சரி, அப்போ மாரா என்கிற அனுபவம் வருது. மாரா என்கிற இடம் வந்துச்சு. அங்க தண்ணியை குடிச்சு பாக்குறாங்க. தண்ணி குடிக்கல, அவ்வளவு கசப்பு. எல்லாரும் வாந்தி பண்ணி போடுகிறாங்க. இதுக்கு மேல என்னால இந்த தண்ணி என்ன பண்ண முடியாது, குடிக்கவே முடியாது என்று சொல்லி எண்ணுகிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மரத்தை வெட்டி அதுல போட்ட மாத்தத்துல, அது இங்கிலீஷ் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, வேதாந்தத்துல அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லி, உன் கசப்பு ஸ்வீட்டா மாறுகிற நாள் தான் இந்த நாள். கையை தட்டி அப்பாவை நல்ல நன்றியோட துதிக்க பாப்போம். ரொம்ப ஸ்வீட்டா ஹாட்டா பாக்குற ஆத்துக்காரனா ரொம்ப ஹனின்னு சொல்லி கூப்பிட போறாரு. ஆமென். ஹாய் ஸ்வீட்டின்னு கூப்பிட போறாரு. உங்களுக்கு வேணா ஸ்வீட்டின் பேர் வைக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்ல, இன்னிலிருந்து உன் வாழ்க்கை ஸ்வீட்டியா மாறுது. நம்ம ஆட்களுக்கு சந்தோஷம் வராதே. ஆமென். அவர் என்கிட்ட பேசாம இருக்கிறதே எனக்கு போதுமானது ஆண்டவரே. அவர் என்கிட்ட பேசாம இருக்கிறதே போதுமானது. அவர் ஸ்வீட்டின்லாம் கூப்பிட வேண்டாம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதுன மாதிரி இருக்கிறீங்க. கர்த்தர் உண்மையா உனக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை தான், உங்க வாழ்க்கை கர்த்தர் மதுரமா என்ன பண்ண போகிறார். அது முடிந்த பிறகு இன்னொரு இடம் வருகிறது. அதுதான் சொல்லுங்க, ஏலீம். கை மேல போயிரும். ஏலீம். ஏலீம்ல 3 நாள் தண்ணீர் இல்லாம வந்தாங்க. ஆனா இப்போ 12 கோத்திரத்துக்கு அடையாளமா 12 நீரூற்று ஆண்டவர் கொடுக்கிறாரு. கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா 3 நாள் உன் பிள்ளை தண்ணீர் இல்லாம அலைஞ்ச அழைப்பு உனக்கு தெரியும். நீ தாகத்தோட இருந்துகிட்டு உன் பிள்ளைகிட்ட சொன்ன பத்தியா, இல்ல கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உங்க வீட்டுல வேதனை இருந்தாலும் மத்தவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சந்தோஷமா சொன்ன பத்தியா, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, ஒரு நீரூற்று இல்ல 12 நீரூற்று, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு தனித்தனியா நீரூற்று. ஆமென். வெறும் நீரை மட்டும் ஆண்டவர் தந்துட்டு பேர்ல எத்தனை பேரிச்ச மரமா? 70 பேரிச்ச மரம். நல்ல ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அதுல இன்னொன்னு அழகான ஒரு இடம் இருக்கும். ஆண்டவர் தண்ணீர் அண்டையிலே பாளையம் இறங்க வைத்தார். தண்ணீர் அண்டையில நல்ல ஒரு ஆறோ வாய்க்காலோ தெரியல, அந்த இடத்திலேயே உங்களை குடியிருக்க வச்சாரு. ஆமென். 6 மாதங்கள் ஒரு வனாந்தரமா இருந்திருக்கலாம். 6 மாதங்கள் ஒரு கசப்பு கலந்த காடியை குடிச்சது மாதிரி இருக்கலாம். இப்போ உன் காது கேட்க ஆண்டவர் சொல்லுகிறார், இனி வாய்க்கால் ஓரங்களில உன் கூடாரத்தை கர்த்தர் போடுவாரு.
வாய்க்கால் ஓரங்களிலே உன்னை வளர வைப்பார். உன்னை தேடி நன்மையும் கிருபையும் வருகிறது. நல்ல கையை தட்டு. ஹல்லேலூயா, ஆமென். எஸ், எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசினாரோ அதை நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உனக்கு அவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறாரு, இந்த ஜனம் 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கும். இஸ்ரவேல் உன்னுடைய சந்ததி எத்தனை வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கும்? 400 ஆண்டு காலம் அடிமைத்தனத்துல இருக்கும். அதே போல ஆண்டவர் அத்தனை நாட்கள் அடிமைத்தனத்துல வச்சிருந்தார். அப்போ மக்கள் எல்லாம் நினைச்சாங்க தன் ஜீவன் கூட எதுவாய் மாற ஆரம்பித்தது, கசப்பா மாறிச்சு. என்ன வாழ்க்கை, செத்து போகலாமே, ஐயோ என் பிள்ளை இருக்குது, இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், செத்து போயிருவேன். என்னைக்கோ என் உயிரை நான் எடுத்திருப்பேன், ஆனாலும் வந்துருச்சே, கொஞ்சம் பிள்ளைங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப நினைக்கிறோம்ல, இதே மாதிரிதான் அன்னைக்கு அவங்க நினைச்சாங்க. ஆமென். அப்போ அப்படியே அந்த கசப்புக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் மோசேயை கொண்டு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். நான் வேகமா போக விரும்புகிறேன். விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட விடுதலை? 10 வாதையை எகிப்துக்கு அனுப்புறாரு. ஆமென். அந்த வாதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பயங்கரமான வாதை. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ கோலை நீட்டு, நதியில போய் நீட்டுனா அது என்னவாய் மாறிடும்? ரத்தமா மாறும். இஸ்ரவேலுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே நல்ல தண்ணியா இருக்குது. ஆனா எகிப்தியர் வீட்டுக்குள்ள செம்புக்குள்ள இருக்கிற தண்ணி வரைக்கும் என்ன தண்ணி ஆயிட்டு? சத்தமா சொல்லுங்க, ரத்தமா. எப்படி இருந்திருக்கும்? 2 சொட்டு ரத்தத்தை பார்த்தாலே நம்ம பரலோகம் போயிருந்தோம். அங்க வீட்டுக்குள்ள எதை திறந்தாலும், அண்டாவை திறந்து பாக்குறான் ரத்தமா இருக்குது, குண்டாவை திறந்து பாக்குறான் என்னவா இருக்குது? ரத்தமா இருக்குது. ஏண்டி அந்த மினரல் வாட்டர் ஒன்று தனியா வச்சிருக்கிற மாதிரி அதை கொண்டு வந்து பார்த்தா அதுக்குள்ளேயே என்னதான் இருக்குது? ஆண்டவர் எங்க ஒளிச்சு வச்சாலும் அங்க ஆண்டவருடைய மகிமை இறங்கிடும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இப்படிலாம் வாதம் இருக்குது, ஒவ்வொரு வாதையா இருக்குது. தவளை, பேனு. திடீர்னு இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்குறாங்க. நான் நினைக்கிறேன், பைபிள்ல சொல்லப்படல, நான் நினைக்கிறேன் அந்த 10 வாதை எத்தனை நாட்கள் இடைவெளியில வந்துச்சோ தெரியல, அத்தனை நாள் வரைக்கும் இஸ்ரவேலருக்கெல்லாம் ஹாலிடேஸ். புரியுதா நான் சொல்றது? ஒவ்வொரு அற்புதமா நடந்துகிட்டு இருக்குது. இவங்கெல்லாம் லீவ்ல இருந்திருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களாம் கொஞ்சம் லீவ்ல என்ன பண்ணிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அப்போ திடீர்னு எகிப்தியர்லாம் ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டு போயிருப்பான். ஒரு நாள் பாக்குறாங்க, இஸ்ரவேல் பாக்குறாங்க, எகிப்தியர் முட்டாங்க போட்டு போயிட்டு இருக்கான். அப்படி என்னடா லைட் காத்துல திரும்புது, இங்க இவ்வளவு பெரிய கொப்பளம் இருக்குது மூக்குல, போண்டா மாதிரி. இஸ்ரவேலுக்கு ஒரே சிரிப்பு, கேட்டு மறைச்சுக்கிட்டே ஓடுதான். அவனுக்கு மட்டும்தான் கொப்பளம்னு பார்த்தா ஒரு கூட்டமே போகுது, எல்லாம் அங்கங்க வீங்கிக்கிட்டே போகுது. அங்கங்க கொப்பளத்தோட வாயில இவ்வளவு பெரிய கொப்பளம், நல்ல கொலக்கட்டை வச்ச மாதிரி வாயில கொப்பளம், மூக்குல கொப்பளம், கண்ணுல கொப்பளம், காது இவ்வளவு பெரிய கொப்பளம் இருந்திருக்கும். வேதத்துல எரிபந்தமான கொப்பளத்தை கட்டளையிட்டாராம். சத்தமாகவேன்னு சொல்லுங்களேன். எத்தனை நாள் போட்டு இஸ்ரவேலை போட்டு அடின்னு அடிச்சிருப்பான். இப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட வாதை எல்லாம் அவங்க கண்கள்ல காட்ட வச்சு நிறைய அற்புதமா நடக்க வச்சு ஆண்டவர் விடுதலையை கொடுத்தாரு. ஒரே நாள்ல விடுதலை. எல்லாம் ஆரவாரத்தோட எகிப்தியரை கொள்ளை அடிச்சுக்கிட்டு புறப்பட்டு வராங்க. நல்ல சந்தோஷமா புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வந்தா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி முன்ன என்ன வந்துருச்சு? செங்கடல். எல்லாரும் சொல்லுங்க, செங்கடல் வந்துருச்சு. செங்கடல் வந்துருச்சு. பின்னாடி பார்வோனுடைய சேனை வந்திருக்குது. இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். முறையா இஸ்ரவேலர்கள் லைட்டா பார்த்த அற்புதம் இப்போ வெயிட்டா பார்க்கிற மாதிரி கர்த்தர் மாத்த செஞ்சாரு. நல்ல கையை தட்டி நீ கர்த்தர் சொல்றாரு, இந்த 6 மாசமோ இல்ல கடந்த வருஷமோ கொஞ்சம் ஆண்டுடைய வல்லமை நீ இதுவரைக்கும் லைட்டா தான் பார்த்திருக்கிற. பக்கத்துல தட்டி சொல்லு பாப்போம், இத்தனை நாள் ஆண்டுடைய வல்லமை நீ லைட்டா தான் பார்த்த. இல்ல உணர்ந்து சொல்ற பிள்ளைங்க தான் அப்பாவுக்கு தேவை. சொல்ல, இத்தனை நாள் நீ அப்பா வல்லமை லைட்டா தான் பார்த்த, இனிமே வெயிட்டா கர்த்தர் பார்க்க வைப்பாரு. கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை வெயிட்டா காட்டுவாரு. தைரியமா ஹல்லேலூயா. முதல் ரட்சிப்பு வீட்டுக்குள்ள இருந்து தான் வெளியே வரும். ஆமென். எஸ். ஆண்டவர் சொல்ற, இஸ்ரவேல் ஜனங்கள் அது வரைக்கும் லைட்டா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க ஏதோ நடக்குது, இங்கெல்லாம் வெளிச்சம், அங்கெல்லாம் இருள். என்னமோ ஆண்டவர் செய்யறாருப்பா, ஆண்டவர் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஊருக்குள்ள போய் பார்க்க முடியல, இவன் கூடாரத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கான். இங்க நல்ல நல்ல கிளைமேட், அங்க பொத்துன்னு கல்லு விழுது, ஒரே அழுகையின் கூக்குற. இதெல்லாம் கொஞ்சம் தூரத்துல இருந்து லைட்டா தான் பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நேரத்தை கொண்டு வந்தாரு. இஸ்ரவேல்லாம் புலம்புனா, ஐயோ செங்கடல், ஐயோ செங்கடல். ஆனா ஆண்டவர் எதற்காக அந்த செங்கடலை வச்சாருன்னா, இதுவரைக்கும் என் வல்லமையை நீ கொஞ்சம் தானே பார்த்த, இப்போ என் வல்லமையை நீ பார்க்க மாட்ட, நடந்து போவ, அதற்கு இடையில நடந்து போவ. தட்டு. ஹல்லேலூயா.
உண்மை ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இந்த 6 மாசம் நீ வேடிக்கை பார்க்கிற மாசமா இருக்காதியா, நீ அனுபவிக்கிற மாசமா இருக்கும். ஆமென். உன் வெறுங்கை அள்ளி அரவணைக்கிற ஆசீர்வாதங்கள் உன் கை ஏந்த போது. ஆமென். நுகத்தை சுமந்த உன்னுடைய கழுத்து மகிமையான காரியங்களை சுமக்க போகிறது. வேதனையை எப்போ மண்டைக்குள்ள வச்சு நினைச்சுக்கிட்டே தூக்கத்துக்கு போனல, இனி சமாதானத்தோட உன் தூக்கத்துக்கு போவ. ஆமென். உன் சிந்தனை முழுவதும் ராஜ கிரீடமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நேரத்துல புலம்புறாங்க, ஐயோ செங்கடல்ன்ட்டு. ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சு வைக்கிறாரு. அந்த செங்கடலுக்குள்ள இப்ப நடக்கிறான். மனுஷன் யாரு நடந்தான்னு தெரியல. யாரு நடந்தான்னு சொல்லி தெரியல. அழகா நடந்து போறாங்க. வேதத்துல வாசித்தல் அழகா இருக்கும். அதே செங்கடல் 2 பக்கம் அவர்களுக்கு மதிலாய் நின்றுச்சான். நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் அப்படியே உங்களை கற்பனைக்குள்ள நான் அப்படியே கொண்டு போறேன். ஆமென். 2 பக்கம் செவுரு இருக்கு, பாத்துக்குங்க. 2 பக்கம் செவுரு. நான் குவைத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதாவது பெரிய இடம், அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா தண்ணி, கண்ணாடிக்குள்ள நாங்க நிக்கிறோம். அதுக்குள்ள பார்த்தா பெரிய பெரிய சுறா மீன் எல்லாம் உள்ள போட்டிருந்தாங்க. அதுல பார்த்தா பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வரும். நாங்கெல்லாம் கண்ணாடிக்குள்ள இருந்து இப்படியே பார்ப்போம். அந்த மீன் நாங்க பக்கத்துல இருந்து வாயை பழந்துட்டு போவோம். அதெல்லாம் நாங்க நம்ம அப்படி தொட்டு பார்த்துக்கிறது. அப்படின்னு அந்த மாதிரி இடம்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப அதே மாதிரி இப்போ செங்கடலுக்குள்ள இஸ்ரவேல் ஜனம் நடந்து போய்கிட்டு இருக்குது. எப்ப அந்த கடல்ல மீன் இருந்திருக்காதா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். நல்லா இருந்த கடல்ல ஆண்டவர் டக்குன்னு ஒரு ரூட்டை போட்டு விட்டாரு. அது திமிங்கல் அந்த ஏரியால தான் கிராஸ் பண்ணிருக்கோம் அந்த டைமுக்கு. ஆனா ஆண்டவர் எதை போட்டுட்டாரு? ரூட்டை போட்டதுனால அந்த இதுதான் கண்ணாடி, இதுதான் செங்கல்னு வச்சுங்களேன். எத்தனை பேருக்கு என் கை தெரியுது? இப்படி வந்து மீன் பார்த்திருக்கோம். அந்த பக்கம் யார் பார்த்திருப்பா? மிரியாம் பார்த்திருப்பா. எப்ப என்ன பெரிய மீன் வாய் பழந்துட்டு போகுது பாருன்னு சொல்லி. ஆமே. அப்போ ஒரு அதிசயமா கர்த்தர் என்ன பண்ணினாரு? நடத்தினார். இந்த 6 மாதம் நீ நினைக்காத ஆச்சரியங்கள் எல்லாம், நீ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத மகிமை எல்லாம் கர்த்தர் உனக்கு செஞ்சு தருவாரு. ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், இவங்க கையினாலேயே நன்மை கிடைச்சதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவிற்கு எவனால அழிவு வரும் நீ நினைச்சியோ அவன் கையினாலேயே உனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எத்தனை ஏத்துக்கிறீங்க எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. யாரு உன் வேற அறுக்கணும்னு நினைச்சானோ அவன் கண்ணுக்கு முன்னாடியே உன் அரிக்கட்டு மேல நிக்க போகுது. சத்தமா ஆமென். என் ஆண்டவர் செங்கடலுக்குள்ள ஆண்டவர் அழகா நடத்திட்டு போனாரு. இன்னும் மெசேஜ்களே போல, ஏகப்பட்ட ஐட்டம் உள்ள கிடக்குது. உள்ள கொண்டு போகிறார். வேதத்துல வாசித்தால் தெரியும், அவர்கள் செங்கடலை தாண்டும் பொழுது திரும்பி பார்த்தாய், எகிப்தினுடைய பார்வோனுடைய சகல சேனைகளும் சடலமாய் கிடக்கிறதே அவருடைய கண்கள் கண்டுச்சு. ஆமென். ஒருத்தன் கூட மீந்து போகல. எல்லாரும் எப்படி கிடக்கிறான்? செத்து மிதக்கிறான். நான் இது வரைக்கும் யாரும் எப்படி மிதந்து பார்த்ததில்ல, சும்மா படத்துல எல்லாம் பார்த்துருக்கிறோம். அப்பதான் விழுவான், விழுந்தவனே எப்படி மிதப்பான். அது உண்மையா எனக்கு தெரியல. அப்பதான் தண்ணிக்குள்ள விழுவான், உடனே என்ன பண்ணுவான், ஏதோ ஒண்ணு மிதந்த மாதிரி. ஏன்னா ராத்திரி ஃபுல்லா ஆண்டவர் அடிச்சிருக்கிறார்ல எகிப்தியரை. இப்ப எல்லாரும் எப்படி இருந்திருப்பான்? மிதந்திருப்பான். எல்லாம் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமா தண்ணியை குடிச்சு மூஞ்செல்லாம் எப்படி வீங்கி போயிருந்திருக்கும். சொல்லுங்க பாப்போம். எல்லாம் வாங்கி பார்ப்போம். நதியை ஆசீர்வதிப்பார். சொன்னோன்னே கேட்டுட்டா, என் பொண்டாட்டியும் ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, அப்போ தண்ணி நல்லா குடிச்சு குடிச்சு மூஞ்சி எப்படிலாம் இருக்கும்? இஸ்ரவேல் ஜனம் 400 வருஷம் குத்தி குத்தி மூஞ்சி எப்படி இருந்துச்சு? ஐயோ, ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இந்த 6 மாசமோ இல்ல எத்தனை மாசமோ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து கோவப்பட மாதிரி சில கண்ணெல்லாம் செவந்துச்சு இல்ல, உன் மூஞ்சிய செவந்துச்சு இல்ல. வார்த்தையை கேட்டு அழுதியோ இல்ல அடிபட்டு அழுதியோ இல்ல வேதனைப்பட்டு அழுதியோ தெரியல. கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் முகம் வீங்காது, இனி அடுத்தது அப்பா பார்த்துப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி உன் கை இப்படிலாம் சும்மாலாம் கண்ணீரை துடைக்காதுமா, ஆண்டவர் விட மாட்டாரு. இப்ப திரும்பி பார்த்தா அவ்வளவு பேர் மூஞ்சி வீங்கி போய் எப்படி படுத்து கிடக்குறா, எல்லாம் மல்லாக்கையோ குப்புறையோ அவ்வளவு அப்படியே படுத்து. மீன் எல்லாம் வந்து அவனுடைய சரீரத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும்? பிச்சை எடுத்திருக்கும். எத்தனை நாள் இதே ஜனங்களுக்காக இஸ்ரவேல் ஜனம் பயந்து செங்கல் அறுத்துச்சு, வைக்கோல் அறுத்துச்சு, கட்டடத்தை கட்டுனா, சீக்கிரம் கணத்தை தூக்கிலன்னா உன்னை அடி பண்ணும் போது தாத்தா பாட்டி மேல பயந்துருப்பான், பெரியவங்க எல்லாம் பயந்துருப்பாங்க, எங்க என் பிள்ளை மேல அடி விழுந்துருமோன்னு சொல்லி. இன்னைக்கு அதே மனுஷன் எப்படி மிதந்துகிட்டு இருக்கான்? கண்கள் கண்டது. சத்தமா சொல்லுங்க பாப்போம். உனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதம், உனக்கு விரோதமாய் நீ உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு எவன் பிரச்சனையை கொடுக்கறான்னு சொல்லி.
ஆமென். உங்களுக்கே தெரியாது உன்னுடைய பிரச்சனைக்கு எவன் காரணம்னு சொல்லி, ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எவன் காரணம்னு சொல்லி. ஆமென். உன் வேலையை கெடுக்கிறது எவன் ஆண்டவருக்கு தெரியும். ஊழியத்தை கெடுக்கிறது யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கரெக்டா ஒரு நாள் மிதக்க பண்ணுவாரு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த சத்ருவினுடைய முதுக நீ கண்கள் பார்க்க போகிறது. ஆமென். ஆண்டவர் மிதக்க பண்ணினாரு. இப்போ மகிமையாய் கர்த்தர் என்ன பண்றாரு, கொண்டு வருக. இதுக்கு மேல நான் இது ரொம்ப நல்ல ஆண்டு பேசினார். என்கிட்ட இன்னும் நிறைய காரியங்களை பேசினார். எக்ஸ்பிளைன் பண்ண சத்தியத்துக்குள்ள போக முடியாது. ஆமென். சரி, கர்த்தர் எல்லாம் வார்த்தையை பேசி நல்லா கவனமா கேளுங்க. அப்போ பெரிய ஒரு ஜெயத்தை பார்த்து இப்பொழுது சரி இதுங்க அப்போ மிதந்துட்டு தான் இருக்கு, நம்ம போவோம்ப்பா, நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போவோம்ப்பான்னு சொல்லி எல்லாரும் பிரயாணம் செய்து வருகிறார்கள். யாத்திராகமும் எத்தனாம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம். இந்த செங்கடல் அனுபவம் 14ஆம் அதிகாரம். யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்துல மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை எண்ணி பாடலை பாடி கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆமென். நல்லா கவனிங்க, பாடலை பாடி கர்த்தரை துதிக்கிறாங்க. மோசே இங்க ஒரு பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அதுல வரக்கூடிய பாட்டை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென். இது இந்த மாசத்துக்குரிய வெறும் வாக்குத்தத்தமோ இல்ல இந்த நாளுக்குரியதோ கிடையாது. இந்த 6 மாசத்துக்கு சேர்த்து வச்சு அப்பா பேசுற வார்த்தை இது. அதனால நல்ல கவனமா கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இன்னைக்கு தான் அந்த சபைக்கு வந்திருக்கலாம், அடுத்தது வருவீங்களான்னு எனக்கு தெரியாது. இல்ல அடிக்கடிக்கு வர்றவங்களா இருக்கலாம், இல்ல எப்பமாச்சும் டிவி ஓபன் பண்ணா நம்ம வந்து நின்று பேசிக்கிட்டு இருப்போம், யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் கர்த்தர் சொல்றாரு, பார்க்கிற அன்னைக்கே உனக்கு வாக்குத்தத்தம். ஆமென். கேட்கிற அன்னைக்கே உனக்கு வாக்குத்தத்தம். எஸ், நீ இந்த மாசம் பார்த்தாலும் சரி, 4-5 மாசம் பார்த்து கழிச்சு பார்த்தாலும் சரி, கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போதுமா. கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் சூழ்நிலை மாறும் சொல்லுங்க. பக்கத்துல தட்டி சொல்லு. உங்களுக்கு தான் சொல்றாரு, உன் சூழ்நிலை மாற போகுது, உன் அடிமைத்தனம் மாற போகுது. எஸ், ஆமென். இந்த செங்கடல் எப்படி இருக்குமோ நினைச்ச அதே செங்கடல் தான் உனக்கு மதிலாய் நிற்க போகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏழையெல்லாம் ஆண்டவர் ராஜாவா மாத்த போறாரு, கோழையெல்லாம் கர்த்தர் பலவானா மாத்த போறாரு. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஏழையெல்லாம் ராஜாவாகிறான், கோழையெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிறான். சொல்லுங்க பாபம். ஏழையெல்லாம் ராஜாவாகிறான், கோழையெல்லாம் பலனாகிறான். ஐயோ, நான் ஹிந்தில பாடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஹிந்திலாம் தெரியாது. ஆமென். இங்கிலீஷ் கூட லைட்டா தான் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. பாடுவோமா? எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நான் கோலத்தான், ஆனா இனி என்ன பலனா மாத்த போறாரு. சொல்லுங்க பாப்போம். நான் கோலத்தான், ஆனா என்ன பலனா மாத்த போறாரு. உண்மையாகவே நான் ஏலத்தான், ஆனா என்ன ராஜாவா மாத்த போறாரு. நம்புறவங்களா ராஜாவா மாத்துங்கப்பா. நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ரெடி, ரிதம் ரெடியா? ஹல்லேலூயா. நல்ல சேர்ந்து இந்த 2 கவிதை பாடி அடுத்து அப்படியே வார்த்தைக்கு போறோம். என் கோலத்தனை எனக்கு தான் தெரியும். இந்த பலிபீடத்துக்கு பின்னாடி நிக்கிறேன்னா எனக்கு தான் தெரியும் எவ்வளவு பயத்தோட நான் நிக்கிறேன்னு சொல்லி. ஏழையெல்லாம் ராஜாவாகிறான், கோழையெல்லாம் பலனாகிறான். சொல்லு பாபம். ஏழையெல்லாம் ராஜாவாகிறான், கோழையெல்லாம் பலனாகிறான். ஏழையெல்லாம் ராஜாவாகிறான், கோழையெல்லாம் பலனாகிறான். ஏலப்பா, கார் வச்ச ஏலப்பா. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் 6 மாசம் ஒரு மாற்றத்தின் மாசம். இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. நல்ல கையை தட்டி விசுவாசிச்சவங்க மட்டும் கையை தட்டு பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்பாக்கு முன்னாடி நம்மளாம் ஏழை தான் சொல்றவங்க. ஆமென். வேணா நான் 7 பவுன்ல தாலி செயின் போட்டுக்கலாம், ஆனா அப்பாக்கு முன்னாடி நான் ஏழை தான். ஆமென். சொல்லுங்க பாப்போம். என் வீட்டுல கொஞ்சம் பணம் இருக்கலாம், ஆனாலும் அவருக்குலாம் அது ஈடே கிடையாது. என்கிட்ட வேணா 2 கார் இருக்கலாம், ஆனா அப்பாக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சத்தமா சொல்லுங்க பாப்போம். எனக்கு கார் இருக்காகும், அப்பா டயர் கூட வைக்க மாட்டாரு உன் வாழ்க்கையில. ஆமென். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைய மாற்றப்போ. இப்ப மோசே என்ன பாட்டை பாடினாரு?
வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நச்சுன்னு வாசிங்க ஸ்லோவா. கர்த்தர் என் பெலனும், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். போதும் போதும், ஹல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தை தான் ஆண்டவர் எனக்கு தந்தார் நேற்று தினம். இதை படிக்கும் பொழுது இதைத்தான் என்ன பண்ணணும், என் பிள்ளைகள் 6 மாசத்துக்கு சேர்த்து வச்சு ஒரு வாக்குத்தத்தமா நீ கொடுக்கணும் போது எனக்கு ஆண்டவர் இதில் அப்படி ரொம்ப ஒரு மாதிரிலாம் இல்லையா ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் நல்லா உத்து கவனிச்சு ஜபத்தோட கண்கள் திறக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படினோன்னா முழங்கால் படிட்டு ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே உண்மையா எனக்கு இதில் ஒன்றும் தெரியல, எனக்கு நீங்கள் தான் என் கண்களை என்ன பண்ணி தரணும், திறந்தரணும் என்று சொல்லி நான் முழங்கால் படிட்டு ஆண்டோடைய சமூகத்தை இந்த மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பலத்த வல்லமை என் சரீரத்துக்குள்ள இறங்குவதை நான் பார்க்க. இதில் ஆண்டவர் எனக்கு 3 காரியத்தை கர்த்தர் காண்பித்தார். கர்த்தர் என் பலன், என் கீதமுமானவர், 2வது, 3வது அவரை எனக்கு ரட்சிப்புமானவர். இந்த 3 காரியத்தை கர்த்தர் எனக்கு லைட்டா பேசினாரு. அதுல நான் உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையில எனக்கு பிரசங்கத்தை முடிக்க வச்சிருவாரு. ஆமென். ஏன்னா இந்த 3 பேசணும்னா எனக்கு 3 வாரம் தேவை. ஆமென். இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை பக்கத்துல பார்த்து சொல்லு, கர்த்தர் உன் வாழ்க்கையில பலனா இருக்க போறாரு. அப்படியே வெண்ண தடவை மாதிரி தடவுறீங்களே, சொல்லு பாப்பா, அசைச்சு சொல்லு நல்லா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பலனா இருப்பாரு. ஐயோ, நம்ம ஆண்டவருடைய வார்த்தை எப்ப சாப்பிட்டா பேசணும் தெரியுமா? மகளே நீ போ, உன் பாவம் ரட்சிக்கப்பட்டது, போ, நீ பாவம் செய்யாத. அந்த மாதிரி இடத்துல தான் சாப்பிட்டா சொல்லணும்யா. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இயேசுவின் நாமத்துல. புரியுத வார்த்தையினுடைய வித்தியாசம்? இந்த வார்த்தையை நீ லைட்டா தொங்க விட்டு படிக்க கூடாது, சும்மா நிமிர்ந்து படிக்கணும். தேவன் நீர் என் பலனா இருக்கிறீர். நம்ப பொழுது அந்த பலன் உனக்குள்ள இறங்கும். கையை தட்டு. ஹல்லேலூயா. ஆமென். சும்மா லைட்டா சொல்லும்போது நீர் எனக்கு பலனையா. ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை காட்டும் பொழுது உட்கார்ந்து படிச்சேன். நீர் என் பலனும் கீதமும் ரட்சிப்போம். ஒன்னும் விளங்கலையே. முட்டி போடுறா எந்திரிச்சு, கண்ணு திறக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. திறந்த பிறகு ஆண்டவருடைய சத்தம் வந்துச்சு, நீரே என் பலன். ஒரு வார்த்தை பாடா, கர்த்தாவே நீரே என் பலன். எந்த பணம் எனக்கு பலன் இல்ல, எந்த சொந்தக்காரன் எனக்கு பலன் இல்ல, எந்த சரீர பலன் எனக்கு பலன் இல்லையா. என் தேவனே நீரே என் பலன். தலைக்கு மேல கையை தட்டு பொழுது ஒரு சரீரத்துக்கு ஒரு புதிய பலன் இறங்குவதாக. எலும்புக்குள்ள கர்த்தர் ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். ஒரு தளர்ந்து போன ஆவிக்குள்ள, ஒரு ஆத்மாவுக்குள்ள ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள். எஸ். ராத்திரி பலவீனத்தோட வேலை செஞ்சு டயர்டா வந்து நீ படுத்து கிடப்ப, கரெக்டா அப்பா நினைக்கிற நேரத்துல உன் முழங்கால முடங்க வைப்பாரு. ஆமென். நீ நினைப்ப நானா ஜெபம் பண்ணின, கர்த்தர் சொல்லுவாரு உன் பலன் அல்ல என் பலன் ஐயா. ஆமென். கர்த்தருக்காக ஓட வைக்கும்போது நீ நினைப்ப நானா செஞ்சேன், இத நானா பண்ணினேன். ஆண்டவர் சொல், நீ நல்ல வார்த்தை கேட்டுச்சுன்னா என் பலன் உன்னை செய்ய வச்சது, என் பலன் உன்னை ஓட வச்சது. ஆகாபுக்கு முன்பதாக எலியாவுடைய பாதம் வேகமா ஓடிச்சு. ஆகாபு 10 குதிரையை வச்சு ரதம் செஞ்சிருந்தானோ தெரியல, இல்லனா 4 குதிரையை வச்சு ரதம் செஞ்சிருந்தானோ தெரியல. எத்தனை குதிரை செஞ்சு ரதம் வச்சாலும் அவனை ஓவர்டேக் பண்ணி எலியாவுடைய கால் ஓட ஆரம்பித்தது. எலியா ஓடும் பொழுதே பார்த்துப்பா, நான் அல்ல உங்க பலன்